வணக்கம். தமிழ்வினின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜெகத் விதானவுக்கு மஹிந்த ராஜபக்ச கூறிய அறிவுரை. அரசாங்கத்துக்கு ஆபத்தாக மாறக்கூடிய விசில் சத்தம் மொட்டு கட்சி பகிரங்கம். கொழும்பிலுள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் பாரிய தீ விபத்து. சிலாபத்தில் பரிதாபமாக உயிரிழந்த தமிழ் இளைஞர். 2026 இலங்கையின் பொருளாதாரம் சர்வதேச நாணய நிதியத்தின் கணிப்பு. ஜெகத் விதானவுக்கு உயிர் அச்சுறுத்தல் தொடர்பில் தொடர்ந்து மதிப்பாய்வுகள். போலீஸ் பேச்சாளர் விளக்கம். தென்கொரியாவுக்கு விஜயம் செய்யும் ட்ரம்ப் அதிரடியாக வடகொரியா செய்த சம்பவம். தொடர்பான விரிவான செய்திகள். ஐக்கிய மக்கள் சக்தி களுத்துறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் விதானவுக்கு முன்னாள் ஜனாதிபதியும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவருமான மஹிந்த ராஜபக்ச ஓர் அறிவுரையை வழங்கியுள்ளார். பேருவளை மொரக்கொல்ல ஸ்ரீ புத்த ஸ்ரீ மகாவிகாரையில் புதிதாக கட்டப்பட்ட மண்டப திறப்பு விழாவில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அண்மையில் கலந்து கொண்டபோது நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் விதானவுடன் நட்புடன் உரையாடியுள்ளார். எப்படி இருக்கின்றீர்கள் ஐயா, சுகமாக இருக்கின்றீர்களா என்று ஜெகத் விதான உரையாடலை தொடங்க அதற்கு மஹிந்த ராஜபக்ச நன்றாக இருக்கின்றேன் என பதிலளித்துள்ளார். உங்களின் பாதுகாப்பு தொடர்பான பிரச்சினை என்ன என்று மஹிந்த ராஜபக்ச வினவிய போது, இன்று முதல் எனக்கு பாதுகாப்பிற்காக 2 போலீஸ் அதிகாரிகள் வழங்கப்பட்டுள்ளனர் என்று ஜெகத் விதான பதிலளித்துள்ளார். இதற்கு மஹிந்த ராஜபக்ச முன்னாள் ஜனாதிபதி ஜெகத் விதானவுக்கு ஒரு குறிப்பிட்ட அறிவுரையை வழங்கியுள்ளார். நீங்கள் பாதுகாப்பு குறித்து விழிப்புடன் இருங்கள். உங்களால் முடிந்தவரை பாதுகாப்பு தொடர்பான விடயங்களையும் உங்களுக்கு ஏற்பட்ட அநீதிகளையும் நாடாளுமன்றத்தில் கூறுங்கள். அந்த தகவல் ஆவணங்கள் அனைத்தையும் ஹன்சாட்டில் பதிவு செய்யுங்கள். இவைதான் மிகவும் பொறுமதியான ஆவணங்களாக மாறும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஐயாவின் அறிவுரைக்கு மிக நன்றி. நான் ஏற்கனவே அனைத்தையும் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்து விட்டேன் என்று ஜெகத் விதான முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிடம் தெரிவித்துள்ளார். ஒரு விசில் சத்தத்தால் மொட்டு கட்சிக்கு ஆதரவாக மக்களை திரட்ட முடியும் என அக்கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இந்திக்க அனுருத்த தெரிவித்துள்ளார். இலங்கை பொதுஜன பெரமுனவின் கம்பஹா மாவட்ட பிரிவு அமைப்பாளருக்கு நியமனம் வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய அரசாங்கம் எங்களுக்கானதல்ல, எங்கள் மக்கள் கிராமங்களில் பணியாற்றியவர்கள். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுடன் பல ஆண்டுகளாக இந்த நாட்டில் வளர்ச்சிக்கு நேரடியாக பங்களித்தவர்கள் நாங்கள். ஒரு விசில் சத்தத்தால் எங்களுடன் ஒன்றிணையக்கூடிய ஒரு சிறிய குழு எங்களிடம் உள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். கொழும்பு நாரகைப்பட்டியுள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. தாவரே மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பின் 5வது மாடியில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. தீயை அணைக்கும் தீவிர முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. சம்பவ இடத்துக்கு 3 தீயணைப்பு வாகனங்கள் அனுப்பவும் பட்டுள்ளது. சிலாபத்தை கூரைத்தகடு தொழிலுக்கு பணியாற்றிய இளைஞர் கூரைத்தகடுகள் நிரப்பப்பட்ட கொள்கலன்களில் சிக்கி உயிரிழந்துள்ளார். ஆரச்சி கட்டுவ அனவிலு தன்னாவ பகுதியில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. சம்பவத்தில் உடப்புவ பகுதியைச் சேர்ந்த காந்தீபன் சசிதரன் என்ற 18 வயது இளைஞனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த இளைஞன் தொழிற்சாலையில் தொழிலாளியாக பணிபுரிந்தார். 3 இளைஞர்களுடன் இணைந்து கூரை தகடுகளை கொள்கலன்களில் ஏற்றி மற்றொரு இடத்தில் இறக்க சென்றுள்ளனர். இதன்போது கொள்கலன் வாகனத்தில் ஓட்டுநர் பிரேக் அழுத்தியதால் கூரை தகடுகளுக்குள் சிக்கி இளைஞன் படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இந்த விபத்துக்கு பணியாற்றியவர்களின் அலட்சியமே காரணம், அந்த பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். விபத்து நடந்த நேரத்தில் இளைஞர் எந்த பாதுகாப்பு உபகரணங்களும் அணிந்திருக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். எதிர்வரும் ஆண்டில் இலங்கையின் பொருளாதாரம் 3.1% வளர்ச்சியடைய முடியும் என சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது. ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொண்ட சர்வதேச நாணய நிதியத்தின் ஆசிய மற்றும் பசிபிக் திணைக்களத்தின் பிரதிபலிப்பாளர் தோமஸ் ஹல்ப்ளின் இதனை தெரிவித்துள்ளார்.
சர்வதேச நாணய நிதியத்தின் ஊடாக இலங்கை அரசாங்கம் சீர்திருத்த வேலைத்திட்டம் ஒன்றை ஆரம்பித்த பின்னிலையில் பொருளாதார வளர்ச்சியில் வலுவான மீழ்ச்சி ஏற்பட்டதாகவும் கடந்த ஆண்டு வளர்ச்சி 5% காணப்பட்ட அதேவேளை இந்த ஆண்டில் முதல் பாதியிலே வளர்ச்சி 4.8% இருந்ததாகவும் அந்த ஊடக சந்திப்பு குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்போது அந்த வலுவான மீழ்ச்சியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு சாதாரண நிலைக்கு திரும்புதல் மாத்திரமே நிகழ்ந்துள்ளதாகவும் பொருளாதார நடவடிக்கைகளில் மட்டத்துக்கு ஏற்ப சில வளர்ச்சிகளின் தாக்கம் தற்காலிகமானது எனவும் அங்கு கருத்து தெரிவிக்கப்பட்டது. இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி 3.1% காணப்படுவதுடன் 2024 மற்றும் 2025 ஆண்டுகளில் உண்மையில் எதிர்பார்ப்பதை விட வலுவான மீழ்ச்சியை காணக்கூடியதாக இருக்கும் எனவும் ஆசியாவின் பொருளாதாரம் குறித்து நடைபெற்ற அந்த நாட்டு ஊடக சந்திப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகத் விதானவுக்குள்ள உயிர் அச்சுறுத்தல் தொடர்பில் புலனாய்வு பிரிவுடன் இணைந்து போலீசாரால் அச்சுறுத்தல் மதிப்பாய்வு முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது என போலீஸ் பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் வுட்லர் தெரிவித்துள்ளார். அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகத் விதானவின் பாதுகாப்புக்காக 2 பாதுகாப்பு உத்தியோகஸ்தர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அத்தோடு அவருக்கு காணப்படும் அச்சுறுத்தல் குறித்து மதிப்பாய்வு முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதுகுறித்து போலீஸ் மா அதிபரால் தெரிவிக்கப்பட்ட கருத்து தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக ஜெகத் விதான தெரிவித்துள்ளார். எனவே இந்த காரணி தொடர்பில் மேலதிகமான கருத்துக்களை வெளியிடுவது பொருத்தமற்றதாகும். பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகத் விதானவின் அச்சுறுத்தல் மதிப்பாய்வின் மூலம் பாதாள உலக குழுக்களிலேயே அவருக்கு அச்சுறுத்தல் காணப்படுவதாகவும் மாறாக அரசியல் காரணிகளால் இல்லை என்று போலீஸ் மா அதிபர் குறிப்பிடுகின்றார். இதுகுறித்து மேலதிக தகவல்களை பெற்றுக் கொள்வதற்காக மதிப்பாய்வு தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. மேலும் இதற்கு பதிலளித்த வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் இந்த தகவலை அடிப்படையாக கொண்டு இவ்வாறானதொரு கருத்தை கூறினார் என்பதை போலீஸ் மா அதிபர் அறிவார். இவ்வாறான தகவல் அவருக்கு கிடைத்துள்ளதா என்பது எமக்கு தெரியாது. அவருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையிலே ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடப்பட்டு வருகின்றது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தென்கொரியாவுக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் விஜயம் செய்யும் சில மணி நேரங்களுக்கு முன்னர் கடலில் இருந்து ஏவுகணை சோதனையை முன்னெடுத்துள்ளது வடகொரியா. தென்கொரியா புதன்கிழமை பிராந்திய தலைவர்கள் பலர் மாநாடு ஒன்றை முன்னெடுக்கின்றனர். இதில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கலந்து கொண்டுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி பொறுப்புக்கு வந்ததன் பின்னர் ட்ரம்பின் முதல் ஆசிய பயணம் இதுவாகும். ஆசிய பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு மன்றத்தின் சார்பாக பல்வேறு உச்சி மாநாடு மற்றும் கூட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. இதில் பிராந்திய தலைவர்கள் மற்றும் வணிக தலைவர்கள் பலர் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். குறித்த மாநாட்டில் கலந்து கொள்ளும் பொருட்டு ஜனாதிபதி ட்ரம்ப் புதன்கிழமை தென்கொரியா நகரமான கியூயோங்குக்கு பயணிக்கின்றார். இந்த வாரம் இறுதியில் அவர் சீனா ஜனாதிபதியை சந்தித்து பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த நிலையில் கொரியா தீபகத்திற்கு மேற்கு கடலிலிருந்து தரைக்கு இலக்குகளை தாக்கும் ஏவுகணையொன்றை வடகொரியா செவ்வாய்க்கிழமை சோதனை செய்தது. குறித்த ஏவுகணையானது இலக்கை தாக்கும் வகையில் அதன் பாதை மற்றும் நேரத்தையும் பதிவு செய்துள்ளது. அந்த ஏவுகணை செங்குத்தாக ஏவப்பட்டு சுமார் 7800 வினாடிகள் பறந்தன. வெளியான தகவலின் அடிப்படையில் ஏவுகணை சோதனையின் போது கிம் ஜோங்கும் சம்பவ இடத்தில் இல்லை என்றே கூறப்படுகின்றது. ஏவுகணை சோதனை தொடர்பில் வடகொரியாவின் மத்திய ராணுவ ஆணையத்தின் துணைத் தலைவர் தெரிவிக்கையில் வடகொரியாவில் அணு ஆயுத வலிமையை நடைமுறையில் வளர்ப்பதில் முக்கியமான வெற்றிகளை நாடு பதிவு செய்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். செய்தி நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜெகத் விதானவுக்கு மஹிந்த ராஜபக்ச கூறிய அறிவுரை. அரசாங்கத்துக்கு ஆபத்தாக மாறக்கூடிய விசில் சத்தம் மொட்டு கட்சி பகிரங்கம். கொழும்பிலுள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் பாரிய தீ விபத்து. சிலாபத்தில் பரிதாபமாக உயிரிழந்த தமிழ் இளைஞர். 2026 இலங்கையின் பொருளாதாரம் சர்வதேச நாணய நிதியத்தின் கணிப்பு. ஜெகத் விதானவுக்கு உயிர் அச்சுறுத்தல் தொடர்பில் தொடர்ந்து மதிப்பாய்வுகள். போலீஸ் பேச்சாளர் விளக்கம். தென்கொரியாவுக்கு விஜயம் செய்யும் ட்ரம்ப் அதிரடியாக வடகொரியா செய்த சம்பவம். இத்துடன் தமிழ்வினின் பிரதான செய்திகள் முடிவடைகின்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்வின் எனும் யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள்.